தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆனந்தத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஒரு மிகுந்த பயனுள்ள, நம்மை தைரியப்படுத்துகின்ற, திடப்படுத்துகின்ற ஆறுதலான கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நீடிக்க பண்ணி அவருடைய இரட்சிப்பினால் நம்மை முழுமையாக இரட்சித்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் அவருடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டு நம்மை அவருக்கு சாட்சியாக பயன்படுத்த போகிறேன் என்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நம்மை திடப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நான் இப்படி ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், எனக்கு முடிந்த அளவு ஏழை எளியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்கின்றேன், ஆனாலும் எனக்கு ஒரு பயம் காணப்படுகின்றது, என்னுடைய ஆயுசு நாட்கள் எப்படியோ என்று கலங்கி நிற்கின்ற உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், என் மகனே, மகளே, நீ கலங்காதே, திகையாதே. உனது ஆயுசு நாட்களை நான் நீடிக்க பண்ணி உன் இரட்சிப்பை, என் இரட்சிப்பை உனக்கு வெளிப்படுத்தி உன்னோடு இருப்பதை நான் நிரூபித்து காட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இதில் அன்று எசேக்கியா மன்னருக்கு கர்த்தர் ஆயுசை கூட்டி கொடுத்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று கூறின அதே ஆறுதலான வார்த்தையை உங்களுக்கும் கொடுத்து உங்கள் பயத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய இரட்சிப்புக்கு காத்திருங்கள் என்று ஆலோசனை கூறுகின்றார். ஆகவே இனி கவலையை விட்டுவிடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசை தந்துவிட்டார். இதற்கு நீங்கள் தினமும் நன்றி கூறி இன்னும் அதிகமான தான தர்மங்கள், ஜபத்தை கூடுதலாக்குங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்கள், சாட்சியாக உங்களுடைய சாட்சியை பிறருக்கு எடுத்து கூறி அனைத்து இன ஜன பந்துகளையும் கர்த்தருடைய சீஷராக்குங்கள். அப்பொழுது கர்த்தர் மகிழ்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கே தந்து உங்களுடைய சந்ததியின் ஆயுசு நாட்களையும் பூரணமாக்கி நீண்ட ஆயுசை கொடுத்து இரட்சித்து உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, எங்களுடைய ஆயுசு நாட்கள் எப்படி இருக்குமோ என்று கலங்கி நின்ற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஆறுதலான வார்த்தைக்கு கோடி நன்றியப்பா. அவருடைய ஆயுசு நாட்களை நீங்கள் நீடிக்க பண்ணி தீர்க்காயுசை கொடுத்து அவர்களையும் அவர்கள் சந்ததியும் ரட்சித்து உமக்கு பிரியமான பாத்திரமாக பயன்படுத்த போகிறேன் என்று நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்திற்காக கோடி நன்றியப்பா. நீர் கொடுத்த ஆலோசனையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனும் சகோதரியும் நாங்கள் இன்றிலிருந்து உமக்கு நன்றி கூறுவோம், நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களை சாட்சியாக எடுத்து கூறுவோம் என்று உறுதியெடுக்கின்றார்கள். அவர்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து உமது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.